ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜின்லாய் ஷென்பாவோட எல்லாரும் ஒன்னா வந்து ஜின்லாயோட ரூம்குள்ள செக் பண்ணி பார்த்தாங்க. ஏதோ ஒரு பொடி கூட கீழே கொட்டி இருந்த மாதிரி இருந்தது. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. ஜின்லாய் சொல்றான், நான் தான் வென்சாருக்கு காயம் பட்டிருக்கு அப்படின்னு அவருக்கு சாம்பிராணி போடுறதுக்காக சாம்பிராணி பொடி எடுத்துட்டு வந்தேன். அவசர அவசரமா வெளியே வந்ததுல அந்த பொடி கீழே கொட்டிடுச்சு போல அப்படின்னு பார்த்துட்டு, அப்ப பிரச்சனையே இல்ல, பொடி கொட்டி இருந்தனால தங்க கட்டிய உள்ள வைக்கிறதுக்கு யார் வந்தாங்களோ அவங்களோட கால் தடம் கண்டிப்பா தரையில பதிஞ்சிருக்கும். ஷூவை செக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அங்க இருக்கிற ஒரு வேலைக்கார பையன் தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறான். கரெக்டா அந்த நேரத்துல யான் அவனை புடிச்சிடுறான். ஷூவை கழட்டி செக் பண்ணி பாக்குறாங்க. அவன் தான் உள்ள வந்து தங்க கட்டி வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருது. உடனே லைட்டா திரும்பி யாங்கு கண்ணை காட்டுறான். ஏன்னா இவன் தானே வைக்க சொன்னதே. பாத்தீங்களா, யாரோ ஒரு பண்ண தப்புக்காக பாவம் இந்த ஜின்லாயை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேன். ஏன்டா அப்படி பண்ணிருக்க, எங்க மேல பழி போட பாத்தியா, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு யாங்கு திரும்பிட்டு ஷென்பாவை பார்த்து சாரி எங்களால கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு, இதை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். இந்த கேஸை இன்னும் பெருசு பண்ணோம்னா பாட்டி வரைய போயிடணும். அவங்க வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் விசாரிச்சாங்கன்னா ரொம்ப அசிங்கம் ஆயிடும். அதனால இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஜின்லாய் சொல்ல, அங்க இருக்கிற மத்த அத்தனை பேரும் ஆமாங்க அதான் நல்லது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்காங்க. யான் அமைதியா நின்னுட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஷென்பாவை பாத்துட்டு இருக்கான். யாங்க இருக்கான்ல அவனும் கூடவே நிக்கிறான். ஷென்பா பாக்குறா. ஏன் இன்னும் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கு, இன்னும் ஏதாவது வேணுமா, பாட்டி கிட்ட எப்பவே போலாமா அப்படின்னு கேட்க, சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இங்க வந்து நின்ன அப்படின்னு போட்டு திட்டம் அத்தனையும் வேஸ்டா போயிடுச்சு. இந்த வெண்ண நம்மளால தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்ககிட்ட முறைப்படி மன்னிப்பு கேக்குறேன், இப்ப வர அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷென்பா மேனேஜரை பாக்குறா. செங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதா, இவ்வளவு பெரிய விஷயமா ஆக்கி வச்சிருக்க, நேரா போயிட்டு உனக்கான தண்டனைய வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே மேனேஜர் ஓகேன்னு சொல்லிடுறான். ஜின்லாய் பாக்குறான். இவங்கள மட்டும் இல்ல, அதே மாதிரி திருட்டி உள்ள வச்ச இந்த பையனை மட்டும் இல்ல, இப்ப செக் பண்றதுக்கு வேகமா உள்ள போனால அந்த பையன் பாம்பு எப்படி உள்ள வந்திருக்கும், அதை உள்ள விட்ட ஆளுங்கன்னு எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, வேலைக்காரங்க எல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கதறாங்க. இதுல இந்த மேனேஜர் வேற இப்ப ஜின்லாய பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறான். அங்க இருந்து முறைச்சிட்டே அவன் கிளம்புறான். ஷென்பா பாக்குறா. உனக்கு அடிபட்டுச்சே பரவாயில்லையா, உன்னை அடிச்சாங்களே அப்படின்னு கேட்க, ஜின்லாய் தான் சரியான சாக்குன்னு மயங்கி வேணும்னே ஷென்பா மேலேயே விழுந்துடுறான். யான் பாக்குறான். நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள போயிட்டு அவன் வயிறுல காயம் இருக்கு, அதுக்கு மருந்து போட்டுட்டு, இங்க பாரு அடிக்கடி இதே மாதிரி மருந்து போட்டுட்டே இருந்த அப்படின்னா மறுபடியும் காயம் ஓபன் ஆயிட்டே இருந்ததுன்னா யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது, பாத்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தேங்க்ஸ் ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். சரியா அந்த பக்கமா நம்ம ஷென்பா போறதா ஆண் ஜின்லாய் வாயை பொளந்து பாத்துட்டு இருக்க. காயத்துல லேசா யாங்க ஒரு குத்துறான். கொஞ்சம் வாய் மூடிட்டு இங்க கவனத்தோட இரு, என்ன பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல உன்னால உயிரோட வாழ முடியும்னு அங்க யான் சொல்றான். ஜின்லாய் பாக்குறான். எல்லாரும் என்ன கொல்றதுக்கு வராங்க, என்ன அமைதியா இருக்கணுங்கிறீங்க, நீங்க துறவியா கொஞ்ச நாள் இருந்தீங்கிற விஷயம் எனக்கு தெரியும், ஆனா எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு, உங்க மேல யாராவது காரி துப்புனா கண்டுக்காம விடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். யான் பாக்குறான். ஒரு வேளை எனக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அமைதியா தான் இருப்பேன், அப்படியே நீயும் இரு அப்படின்னு சொல்ல, இல்ல என்னால அப்படி முடியாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நக்கலாவே ஜின்லாய் பேசுறான். யான் அங்க இருந்து வெளியே வரான். ஷென்பா நின்னுட்டு இருக்கா. அந்த பையன் ஓகே தானே அப்படின்னு கேக்குறா. அவன் ஓகே தான், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யான் அவ கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து, உனக்கு தூக்கம் வராம சில இடத்துல எல்லாம் வந்துட்டு கொஞ்சமா பாதிப்பு தெரியுது, நான் அதை சரி பண்ணி விடுறேன், அக்குபஞ்சர் பண்றேன் அப்படின்னு அவ தலையை போட்டு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே ஷென்பா பாக்குறா. இப்பதான் ஓவரா நம்ம உரிமை எடுத்துட்டோமோ அப்படின்னு யானுக்கு தோணுது. சாரி, காட்டுக்குள்ளேயே இருந்து மனுஷங்களோட எனக்கு அவ்வளவா பழக்கம் கிடையாது, அதனால நான் அந்த மாதிரி பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். ஆனா ஷென்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் ஒரே போட்டிக்காக வந்திருக்கும் போது ஒரு சிலருக்கு மட்டும் நீ வந்துட்டு பாரபட்சம் பாக்குற மாதிரி எனக்கு தோணுது, அதை நீ கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அது என்ன வெண்ணு, அவன் என்ன அவ்வளவு ஸ்பெஷலா, அவனை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு வேலை பாக்குற, அப்படியே என்னையும் அப்படின்னு யான்னு சொல்லிட்டு, சச்சா மத்த மாதிரி எங்களை மாதிரி போட்டியாளர்கள் எல்லாரையும் கவனமா பாத்துக்கோ அப்படின்னு அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ஷென்பா அவளோட ரூம்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சார் வந்திருக்காரு அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, ஷென்பா உள்ள வர சொல்றா. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்க விசாரிக்க சொன்னீங்களாமா அந்த இன்ஸ்பெக்டர், அவனை பத்தி நான் விசாரிச்சேன், அவர் பேரு லூ ஜின்பாய், ஒரு சின்ன வயசுலயே ஒரு வீட்டுல வேலைக்கார பையனா தான் இருந்திருக்கான். 5 வயசுல இருந்தே அந்த வீட்டோட பேரன் ஒருத்தனுக்கு படிக்கிறதுக்கு பார்ட்னரா கூடவே இருந்திருக்கான். ஆனா அந்த பேரன் சரியான தற்கூரி படிக்கவே இல்ல. ஆனா நம்ம ஜின்லாய் வேலைக்கார பையனா போயிட்டு அவ்வளவு சூப்பரா படிச்சு ஒரு எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கான். அது அந்த வீட்டோட முதலாளி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு அடிமை பத்திரத்தை திரும்ப கொடுத்துட்டு அவனை பரீட்சை எழுதலாம் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் அவன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேரு
பெரியவர் இறந்து போயிருக்காரு. ஜின்லாயும் அவனோட அப்பாவும் சேர்ந்து ஒன்னா பெரியவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு வரும்போது அதை படிச்ச பையன் இருக்கான்ல, கூட படிச்சாலும் அந்த வீட்டு ஓனர், அந்த பையன் ஜின்லாய் மேல இருக்கிற பொறாமையில அவங்க அப்பாவை ஏதோ தகுடுத்த வேலை பண்ணி கொலை பண்ணிட்டான். ஜின்லாய் அதுக்கப்புறம் 3 வருஷம் அவன் என்னென்ன எக்ஸாம் இருக்கோ அத்தனையும் பாஸ் பண்ணி ராஜா பக்கத்துல சீக்கிரமா அதிகாரியா மாறிட்டான். ஆனா இந்த முதலாளி பையன் இருக்கான்ல, எல்லா சொத்தையும் குடிச்சே சூதாடியே அழிச்சிட்டு ஒரு தடவை தண்ணிக்குள்ள கூட விழுந்தப்போ ஜின்லாய் தான் அவனை கூட்டு போய் காப்பாத்திருக்கான். காப்பாத்திட்டு ஜின்லாய் அந்த பையனோட கையை மிதிச்சு, உன்னை கொன்ற மாட்டேன், என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தின, நான் நல்லா வாழ்றதை நீ பாக்கணும்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை நல்லா மிதிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். அந்த குடும்பத்துல மத்தவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டப்போ சாப்பாடுக்கெல்லாம் உதவி பண்ணி ஜின்லாய் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா என்ன பண்றது, அப்புறம் ஒரு தடவை ஒரு கேஸ விசாரிச்சுட்டு திரும்பி வரும்போது பெரிய ஒரு சூறாவளி காத்து வந்து அவனோட கப்பல் கவுந்து தண்ணிலே இறந்து போயிட்டானா. பாவம் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்கன்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. எத்தனை பேரை அட்டாக் பண்ணிட்டு வந்தான்னு தெரியல, அவனை பத்தி இவ்வளவு மோசமா ஒரு கதையை கிரியேட் பண்ணி கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ ஜின்லாய நான் வெளியே அனுப்புனா கண்டிப்பா அவனுக்கு மரணம் தான் வரும். அதனால அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வர வரைய அவன் எங்கே இருக்கட்டும்னு ஜின்லாயோட ரிங்க கையில வச்சுட்டு ஷென்பா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஷென்பாவோட அந்த மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நேத்து ஒரு பெரிய காமெடியே நடந்திருக்கு, அதை பார்க்காம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு எப்ப பாரு அமைதியா இருப்பாள்ல, அவ பேரு யுன்ஷுவா. அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அதை பத்தி எதுக்காக இன்னும் வந்துட்டு சீரியஸா பேசிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு சொல்லவா, வெண்ணுக்காக மட்டும் அக்கா இத்தனை வேலையை பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. கூடவே ஒரு பையன் சுத்திட்டு இருக்கானே ஜின்லாய் அப்படின்னு, அவன் மேலையும் ஒரு கண்ணை வச்சுக்கணும்னு சொல்ல அந்த மத்த கிரிமினல் சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க ஒரு வேலை இருக்குமோ, அதனாலதான் மேனேஜர் அவ்வளவு முக்கியமா எப்ப பாரு பாசத்தோட கூடவே சுத்திட்டு இருப்பான் ஷென்பா கூட, அவனுக்கே தண்டனை கிடைச்சிருச்சோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பார்த்தா அந்த மேனேஜருக்கு பாட்டியோட அசிஸ்டன்ட் லேடி இருப்பால, அவளே தண்டனை கொடுத்துட்டு இருக்கா. சாட்டை எடுத்து சொல்லட்டி சொல்லட்டி முதுகுல அடிச்சிட்டு இருக்கா. அறிவுன்னு உனக்கு இருக்கா இல்லையா? நேற்று அந்த பிரச்சனை நடந்தப்போ ஸ்டார்டிங்ல நீ நினைச்சிருந்தா தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா ஷென்பா முன்னாடி அந்த பசங்க எல்லாம் இன்னும் கேவலப்பட்டு போகணுங்கிறதுக்காக அவங்கள அடிச்சுக்க விட்டு அவங்க உடம்புல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே வரணுங்கிற மாதிரி நீ பண்ணி வச்சிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க அவங்க எல்லாம் கெட்டவங்க, அது ஷென்பா மேடம்க்கு தெரிஞ்சா என்ன தப்பு அப்படின்னு மாஸ்டர் கேட்டுட்டு இருக்கான். சின்ன வயசுல இருந்தே அவங்க கூட நீ வளர்றங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மேல உனக்கு ஒரு பாசம் வந்துருச்சு. ஆனா அவங்க முதலாளி அம்மா நீ ஒரு வேலைக்காரன், பிச்சைக்காரனா இருந்த உன்னை தெருவுல இருந்து தத்தெடுத்து இந்த பொண்ணோட அம்மா உன்னை வளர்த்தாங்க. இப்ப அவங்க முதலாளி அம்மாவா நீ மாறி இருக்கும் போது நீ வேலைக்காரனாவே தான் இருந்திருக்கணும். அவங்க கூட வளர்ந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக நீ ஓனராக ட்ரை பண்ண கூடாது, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த மேனேஜரும் கத்த ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் யாங்கு அப்புறம் ஹீ 2 பேருமே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீ கண்ணெல்லாம் அங்க இருக்கிற டீ மேலதான் இருக்கு. ஆனா யாங் அந்த பக்கமா வர ஷென்பாவை பாத்துடுறான். மேடம் அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல ஓடுறான். இந்த மேனேஜர் இருக்கான்ல, நேத்து அந்த அடியை வாங்கிட்டு முதுகுல கட்டு போட்டு மறுபடியும் இவளுக்கு மேனேஜர் வேலை பாக்குறதுக்கு கிளம்பி வந்திருக்கான். நம்ம எல்லாம் கிளம்பி மலைக்கு போகணும், இன்னைக்கு முதல் டீ அறுவடை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யாங்கும் ஹீயும் வந்துடுறாங்க. யாங் என்ன மன்னிச்சிருங்க, இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? நேத்து பிரச்சனை எல்லாம் நேத்தோடய முடிஞ்சு போகட்டும், இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீ அங்க வந்துட்டு ஷென்பா நீங்க கண்டிப்பா வந்து புது அறுவடை நடக்க போகுது, அங்கதான் போறீங்கன்னு நினைக்கிறேன், நம்மளும் வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஷென்பா சொல்றா நீங்க எல்லாருமே வர போறீங்க அப்படின்னு. சுயம்பரத்துக்கு வந்திருக்க அத்தனை பேரையும் வண்டி கட்டிட்டு அந்த டீ மலைக்கு ஷென்பா கூட்டு போயிடுறா. முதல் அறுவடைக்காக அங்க ஏற்கனவே நிறைய பேர் டீ இலையெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பையன் கூட ஓடி வந்துடுறான். என்னடா இது, எனக்கு மட்டும் வண்டி இல்லாதனால ஓடியே வர வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ண கூட்டிட்டு நம்ம ஜின்லாயும் கூட அங்க வந்திருக்கான். வாங்க வாங்க போலாம் அப்படின்னு. மத்த எல்லாரும் வேகமா அப்பாடா வெயில எல்லாம் நல்லா நிக்கவே முடியாதுன்னு கொஞ்சம் சேர்ஸ் இருக்கு அதுல போய் உட்கார ஆரம்பிக்க வெண்ணும் கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா வெண்ணோட கையை பிடிச்சு ஜின்லா இழுக்கிறான். அந்த பொண்ணுங்க எல்லாம் பாருங்க டீ பறிக்கிறாங்க, முதல் அறுவடை, நம்ம போய் அந்த பொண்ணுங்க கிட்ட ஏதாவது கத்துக்கலாம்ல. ஏன்னா ஷென்பாவோட கம்பெனி ஃபுல்லாவே வந்துட்டு டீ பத்தின கம்பெனி தான், அதை பத்தி ஒரு நாலேஜ் ஆகுது உங்களுக்கு இருக்கணும்ல. அதுலயும் ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க, அவதான் ஓனர் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச ஆரம்பிக்க, ஆனா வெண்ணி எதையும் காதுல வாங்குற மாதிரி இல்ல. என்னாலாம் வெயில இறங்கி வேலை செய்ய முடியாது, இலையெல்லாம் பிச்சா என் கையில ஸ்கிராச்சஸ் வந்துரும் அப்படின்னு வெண்ணும் போய் ஓரமா நிக்கிறான். ஆனா இவன் சொல்றதெல்லாம் பை காதுல வாங்கிட்டு ஒருவேளை நல்ல ஐடியாவா இருக்குமோ அப்படின்னு அங்க டீ பறிக்கிற ஒரு பொண்ணு, இந்த இடத்துக்கே மேனேஜரா ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஷென்பா போட்டால அந்த பொண்ணையே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். வெண்ண ஜின்லாய் தரன்னு இழுத்துட்டு போறான், கூடவே பையும் போறான். எப்படி பறிக்கிறாங்க பாருங்க. இந்த ஹீ யாங் 2 பேருமே டீ பறிக்கிற ஃபேமிலில இருந்து வந்திருக்கவங்க. சோ உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு, நீங்க சீக்கிரமா கத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஜின்லாய் சொல்ல இருக்குமோ அப்படின்னு டீ அறுவடை பண்றத பாக்குறாங்க. அப்புறம் உள்ள டீ எல்லாம் அனல்ல வாட்டி அதெல்லாம் வந்து டீக்கு ரெடி பண்றாங்க, காய வச்சு பொடி மாதிரி. அது எப்படி பண்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கையெல்லாமே பழுத்து போயிருக்கு. அங்க பாருங்களேன் ஷென்பா இருக்காங்கல்ல, அவங்க டீயை டேஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்களான்னு சொல்ல மத்த அத்தனை மாப்பிள்ளைங்களும் அங்க இருந்து கிளம்பி ஓடி போக வெண்ணும் பாக்குறான். ஜின்லா என்னையோடு நான் வந்துட்டு ஷென்பா கூடயே போய் நிக்கிறேன், இதெல்லாம் பண்ணா என் கையில பொண்ணு வந்துடும் சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஜின்லாய்க்கு என்ன பண்றதுனே தெரியல, பை மட்டும் அங்கேயே நிக்கிறான். நம்ம கொடுக்குற ஐடியாவெல்லாம் இவன் தாண்டா கேட்ச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீயை எப்படி பண்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க.
இங்க ஷென்பா டீ எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா மாப்பிள்ளைங்களும் அங்க வந்துடுறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு போட்டி இருக்கு, யாரு நல்ல டீ இலைகளை ரெடி பண்றீங்க அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு ஷென்பா சொல்லிடுறா. அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் நாங்கெல்லாம் பெரிய பெரிய வீட்டு குடும்பத்து பசங்கன்னு தெரியும்ல, நாங்க ஏன் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு அங்க அந்த வேலைக்கார பொண்ணை பார்த்து ஏய் நீ என்ன பண்ண போற, ஹெல்ப் பண்ணுவேன் எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு பாக்குறா, ஏண்டா என்ன பார்த்தா உங்களுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, இந்த ஒட்டுமொத்த மலையோட மேனேஜர், இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சரையும் நான் வச்சது, பார்த்து பேசுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வென் பாக்குறான், ஆஹா ஜின்லாய் சொன்னதை அப்பவே கேட்டு இருந்திருக்கலாம் போலயே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். இங்க ஷென்பா மேல வந்து நிறைய பிசினஸ் மேன்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்த்து பேசுறதுக்காக போறா. ஆனா அதுக்குள்ள யான் இருக்கான்ல, அவன் எல்லாரையும் பார்த்து பேசிடுறான். ஆளாளுக்கு எனக்கு 1000 கிலோ வேணும் 2000 கிலோ வேணும்னு பெரிய முதலாளிங்க ஆர்டர் போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. யான் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு பார்ட்னரா இருக்கும் போது கவலையே பட வேண்டாமா, உங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்க போகுதுன்னு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. ஷென்பா பாக்குறா, தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க பிசினஸ் மேன் நிறைய பேரை பார்த்து கேஷுவலா பேசுவாங்க, சோ அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க சொன்னதுல தப்பு இருக்க மாதிரி தெரியல, நீய பத்தின எல்லா விஷயமும் எனக்கு அக்கு வேற ஆணி வேறா தெரியும், சோ நான் உன் கூட இருக்கிறது உனக்கு ஃபியூச்சர்ல பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா சிரிச்சுட்டே இதை கேட்டுட்டு இருக்கா. இங்க அந்த யாங்கும் ஹீயும் போயிட்டு வேக வேகமா பறிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பையும் கொஞ்சம் பக்கத்துல நின்னுட்டு அவனும் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த நேரம் வெண்ணு திருன்னு முழிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜின்லாய் வரான். அவனே ஏற்கனவே டிப்ஸ் எல்லாம் கேட்டு தனியா கூடையில பறிச்சுட்டு வெண்ணோட கூடையில போய் கொட்டுறான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாதீங்க. அந்த ஹீ யாங் இருக்கானுங்கல்ல, அவனுக்கு கைய பாருங்க, நல்லா ஸ்மூத்தா இருக்கு, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தோணவே இல்ல, சோ நமக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நல்ல வேலை ஜின்லாய் நீ இங்க வந்த, இல்லனா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்ல, நீங்க மயக்கம் போட்டுருங்க, கண்டிப்பா உங்க மேல பாவப்பட்டு ஷென்பாக்கு உங்க மேல அக்கறை வரும்னு சொல்ல, அப்படியா சொல்ற அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க அந்த கேப்ல பையதை நோட் பண்ணிடுறான். டக்குன்னு மோதாலாம் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னடா இது, இவன் சொல்ற ஐடியாவெல்லாம் இவன் தாண்டா கேக்குறான் அப்படின்னு ஜின்லாய் பாத்துட்டு இருக்கான். சரியா இந்த நேரம்னு பாத்துட்டு இந்த வென் இருக்கான்ல, இவன் எனக்கு முன்னாடியே சான்ஸ புடிச்சிட்டான் அப்படின்னு கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடி போயிட்டு இருக்கான். கரெக்டா பாத்துட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு வேலைக்கார பையன் இங்க வாங்க அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்க வென் அவங்க கூடயே கிளம்பி போறான். ஹீ அனுப்புன ஆள் தான் போல. ஹீ நக்கலா சிரிச்சுட்டு இவனும் கேஷுவலா ஒண்ணும் நடக்காத மாதிரி நிக்கிறான். ஜின்லாய் போறான், பைய செக் பண்ணி பாக்குறான், நல்லா நடிப்புன்னு தெரியுது, இருந்தாலும் பரவாயில்ல ஓரமா போய் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு போக வைக்க, அதுக்குள்ள இந்த பக்கமா காணாம போயிட்டான் வென்னு தெரியுது. அவசர அவசரமா தேடிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இவன் ஓடுறத ஷென்பா மேல இருந்து பாத்துட்டா. கூட ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டு இருக்கா. யான் அவளோட கைய பிடிக்கிறான். இல்ல இங்க இருக்கிற மத்த எல்லாரையும் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல, சரி நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு யான் சொல்றான். ஷென்பாவும் கிளம்பி பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஜின்லா எந்த பக்கமா போனானோ. ஜின்லா எங்க போறதுக்குள்ள ஒரு முகமூடி போட்டவன் வந்து நல்லா வெண்ண அடி அடின்னு அடிச்சு அங்கிருந்து ஒரு குட்டி மலை இருக்கு, அந்த மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுறான். இவன் போயிட்டு ஜின்லாய் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஜின்லாய் வேகமா சண்டை போடுறத பார்த்து அந்த பையன் அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறான். மாஸ்க் போட்டவன் ஜின்லாய் வெண்ண பாத்துடுறான். வெண்ண என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கத்த ஆரம்பிக்க, சீக்கிரமா இருங்க ஒரு நிமிஷம், இந்த கொடியை வச்சு உங்களை காப்பாத்துறேன்னு அது ஒரு மரத்தோட கட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க ஷென்பா வந்துடுறா. ஷென்பா இங்க பாரு, நான் இங்க இருக்கேன், என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, என் கூடவே இரு, கால்ல அடிபட்டு இருக்கு, வலிக்குது அப்படின்னு வென் சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஜின்லாய் வேகமா இடுப்புல அந்த கயிறு கட்டிட்டு வந்தான்ல கொடிய, எனக்கு கொஞ்சம் நல்லா கட்டி விடுங்களேன், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். ஷென்பா அதை கட்டி விட்டுட்டு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள் தான், உன்னை சாதாரணமா எடை போட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்லாய் அப்படியே சிரிச்சுட்டு, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த கொடியை புடிச்சிட்டே கீழே இறங்குறான். அவனுக்கே நிறைய அடிப்படுது. ஷென்பா புடிச்சுக்கிறா, நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கீழே போற ஜின்லாய் வேகமா வெண்ண தூக்கி உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு மறுபடியும் ஏறி வரான். வெயிட் தாங்காம அவன் கையெல்லாம் கிழிச்சு ரத்தமா வர ஆரம்பிக்குது. ஷென்பா இத பாக்குறா. அவளுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. மேல கூட்டு வந்து இறக்கி விடுறான். வெண்ண உடனே ஷென்பா மயக்கம் வருது அப்படின்னு மயங்கி மேல விழுற மாதிரி போயிட்டு இருக்க. ஜின்லாய் அடுத்த செகண்டே போத்துன்னு எடுத்து அவன் மேல சாச்சுக்கிறான். நான் பார்த்து கூட்டு போறேன் அப்படின்னு. அவன் கையெல்லாம் ரத்தமா இருக்கிறத ஷென்பா மறுபடியும் பாக்குறா. அந்த இடத்துல இந்த கொடியெல்லாம் கூட ஒரு ரத்தமா இருக்கு. இங்க ஒரு பையன் கொஞ்சம் ஓவரா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு யான் வந்துடுறான். இதுக்கு இவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், இவன் இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா அங்க மேனேஜர் வந்துடுறான். ஆனாலும் ஒரு பெரிய குடும்பத்து பையன், அப்படிலாம் அவரை வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, எந்த குடும்பமா இருந்தா என்ன, மரியாதை இல்லாம பிஹேவ் பண்ணா இந்த இடத்துல இருக்க கூடாது, இந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான், அவன் இந்த இடத்தோட மேனேஜர், வெளியே போ சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவனை கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. கரெக்டா அப்பதான் நம்ம வெண்ண கூட்டு வராங்க. வெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரோ வந்து இவனை அடிச்சிருக்காங்க, இவனை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஜின்லாய் பாவம் அடிபட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான்.
இருக்கான். ஷென்பா பாக்குறா, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவளும் கூட போயிட்டு இருக்கா. இங்க மத்த மாப்பிள்ளை எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. ஹீய பார்த்து யாங்க கேட்டுட்டு இருக்கான், நீ ஏதோ பெரிய வேலையா பாத்துருக்க போல அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள ஈ வந்து போங்க போங்க டீ பவுடர் ரெடி பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு துரத்தி விட்டுட்டு இருக்கா. வெண்ண மறுபடியும் ட்ரீட்மெண்ட் முடிக்கும் போது அதுக்குள்ள வெண்ணோட அம்மா வந்துடுறாங்க. எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, இங்க பாருடா நீ வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு அடுத்து முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு வெண்ண சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருடா, ஷென்பாவோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பமுமே இருக்கு, பணம் மலைக்குள்ளதான் நீ விழுந்திருக்க. ஆனாலும் சொல்ல, அம்மா அந்த பணத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, எனக்கு ஷென்பா முக்கியம், கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் ஜெயிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற பேசிட்டு இருக்கான். அம்மா நான் இவ்வளவு அடிபட்டு இருக்கேன், எங்க போனா ஷென்பா, என்ன ஏன் பார்க்க வரலன்னு வெண்ணு கேட்க, ஷென்பா நேரா ஜின்லாய்ட்ட போயிருக்கா. மருந்து பாட்டில் கொடுக்குறா, எனக்கு அடிப்படல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் கேட்க, அப்படியா அடுத்தவங்கள பத்தி இந்த அளவுக்கு கவலைப்படுற, உன்னை பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரை பிடிச்சு அப்படியே அழுத்த ஆரம்பிக்கிறா. ஜின்லாய் வழியில துடிச்சிட்டு அவ கையவே புடிச்சிடுறான். கீழே மலையில இறங்கும் போது லைட்டா அவனுக்கு கீழே விழுந்து அடிபட்டுச்சு போல ஷோல்டர்ல, அதுல இருந்து தான் ரத்தமே வந்திருக்கு. ஒண்ணு இப்பதான் புரியுது ஜின்லாய்க்கு மருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த குடும்பத்துல நீ வந்ததுல இருந்தே உனக்கு நிறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஆனா அதுல இருந்து நீ ஸ்மூத்தா ரொம்ப வந்துட்டு பிராக்டிக்கலா வெளியே வந்துட்டு இருக்க, சோ அதனால உனக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு ஜுன் அப்படின்னு ஒரு பையனை கூப்பிடுறான். இந்த பையன் இனிமே உன்னோட அசிஸ்டன்ட், உனக்கு என்ன வேலைலாம் இருக்கோ அதை இவகிட்ட சொல்லு, அவன் கேட்பான். உனக்கு நான் மேனேஜரா ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. உன் மோதிரத்தை இப்ப உன்கிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த ரிங்கையும் கீழே வச்சுட்டு போறா. இது என்னோடதா அப்படின்னு கத்திட்டு ஷென்பா அப்படின்னு ஜின்லாய் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அவ சிரிச்சுட்டே அங்க இருந்து போறா. அந்த ஜுன்னு பாக்குறான், சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, எந்த வேலைக்கார பையன் கிட்டையும் இவங்க இவ்வளவு க்ளோஸா இருந்ததே இல்ல, என் மேனேஜராவே இருக்கட்டும் யார்கிட்டயுமே இருந்தது இல்ல, உங்க மேல உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதோ பாசம் இருக்கு போல, உங்களுக்கு பாருங்க புதுசா Dress கூட டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆயிடுச்சு இல்ல, இனிமே இந்த Dress நீங்க போடக்கூடாதான்னு சொல்ல ஜின்லாய் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியா சொல்ற அப்படின்னு. ஆமா ஆமா வாங்க உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு ஜுன்னு கூப்பிட்டு இருக்கான். ரொம்ப அமைதியா நம்ம ஷென்பாவோட சிஸ்டர் இருந்தால, இவ பேரு யுன்ஷு, இவளுக்கு இப்பதான் வந்து காட்டுறாங்க இவளுக்கு பார்வை இல்லையா. அந்த பொண்ணு எப்பவுமே பூவெல்லாம் மோந்து பாத்துட்டு இருப்பால, வாசத்துக்காக தான் இங்க வருவாளாம். எப்பவுமே நான் மோந்து பாக்குற அந்த பூவை காணா, பிப்ரவரி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அது காணாம போச்சு, எங்க எங்கன்னு சொல்லிட்டு அவ அழ ஆரம்பிக்கிறா. வேலைக்கார பொண்ணு நான் போய் தேடி பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து போறா. இந்த பொண்ணு அழுதுட்டே அப்படியே கீழே விழுந்துடுறா. அவங்க அம்மா அவளுக்கு எப்பவுமே இந்த பூவை காட்டிட்டே இருப்பாங்களாம். இந்த பூ வந்து கண்டிப்பா உன்னை குணப்படுத்தும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. என் கண்ணு சரியாகுங்கிற நம்பிக்கை அந்த பூ மேல எனக்கு இல்ல, என் அம்மா என் கூட இருந்த மாதிரி இருந்தது, அந்த பூ காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறா. அந்த பக்கமா பை வரான். மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பூவை காணோம் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு எப்ப வரும்போதும் அந்த பூவை தான் மோந்து பாத்துட்டு இருப்பா அப்படின்னு தேடி பாக்குறான். அதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வச்சிருக்காங்க. அத போய் இந்த பை எடுத்துடுறான். இங்க பாருங்க இங்க இருக்குன்னு சொல்ல, இது செத்து போச்சுன்னு மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறா. இல்ல இல்ல மண்ணுல வச்சா வந்து உயிர் வரும், அந்த நிலைமையில தான் இருக்குன்னு பை வேகமா கையிலேயே குழி தோண்டி அந்த செடியை செட் பண்ணி கொடுக்குறான். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது அழுகையே நின்றுருக்கு. தேங்க்ஸுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு யுன்ஷு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள வேலைக்கார பொண்ணு வந்துடுறா. நீங்க யாருன்னு வேலைக்கார பொண்ணு கேட்க, பை என்னோட பேரு, நான் அந்த இன்டர்வியூக்காக வந்திருக்கேன், இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இந்த யுன்ஷு பாக்குறா. நீங்க போய் நிறைய டீ குடிங்க, ஆனா எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருந்துக்கோங்க, நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. பை திரும்ப வரான். மயக்கம் போட்டவன் ஏஞ்சிட்டு வரான் பாரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. பை வந்து உட்காரும் போது யானங்க அவன் அசிஸ்டன்ட் மூலமா நிறைய மருந்தெல்லாம் கொடுத்து விடுறான். உங்க உடம்பு வீக்கா இருக்குன்னு மருந்து கொடுத்து விட்டாரு, இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் வீக்கா இருக்கோ மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரியா அந்த பக்கமா மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துடுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. மியூசிக் வாசிக்கிறாங்க, எல்லாருக்கும் டீ கப் எல்லாம் வருது, அத்தனை பேரும் டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்லா இருக்கான்ல, ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கையில அந்த ரிங் எடுத்து போட்டுக்கிறான். போட்டதுமே இந்த கான்ஸ்டபிள கொன்னால அந்த ஞாபகம் வருது. என்னடா இது, நான் இதுக்காகவோ ஒரு கான்ஸ்டபிள கொண்டிருக்கேன், நான் யாரு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவனுக்கு அவனே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த ஷென்பாவோட மீட்டிங்ல எல்லாருக்கும் டீ வந்ததுல அத்தனை பேரும் குடிக்கிறாங்க. பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆளுக்கு புகழ்றாங்க. பை யோசிச்சு பாக்குறான், என்னது டேஸ்ட் ரொம்ப சுமாரா இருக்கு, டேஸ்டே தெரியவே இல்ல, எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துக்குவோம், அந்த பொண்ணுதான் நம்மள எதுவும் பேசாம இருக்க சொன்னால அப்படின்னு வாயை மூடிட்டு பேசாமலே இருக்கான். கொஞ்ச நேரத்துல இந்த திமிர் பிடிச்ச பொண்ணு இருக்கால, அவ பாக்குறா, நீங்க குடிக்கிறது வெறும் பிளேவர் வாட்டர், அவ்வளவுதான், டீயே கிடையாது, ஏண்டா சும்மா ஒரு 10 ரூபாய்க்கு கூவ சொன்னா 100 ரூபாய்க்கு கூவுறீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. ஷென்பா பாக்குறா, உண்மையை மட்டும் பேச ஆரம்பிங்க, உங்க டீ எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு. ஒருத்தங்க டீயையும் கொண்டு வராங்க. அவங்க எந்த டீ எல்லாம் பறிச்சு அதை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ, லோ குவாலிட்டி கேவலமான குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கா. யாங் வரான். யாங்கோட ஃபேமிலியே டீ பிசினஸ் தானே, அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஓவரா ரோஸ்ட் ஆயிருக்கு, சில இலைகள் ரொம்ப புவரா இருக்கு, மீடியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிடுறா. இருந்தாலும் மத்த எல்லாரும் லோ குவாலிட்டி, இதுக்கு நானே பரவாயில்லன்னு யாங்க திமிரு காட்டிட்டு இருக்கான். அடுத்து ஹீ வரான். ரொம்ப நல்ல குவாலிட்டி, ரொம்ப டீ வாசமா இருக்கு அப்படின்னு டாப் குவாலிட்டி அப்படின்னு ஹீக்கு சொல்லிடுறா. ரொம்ப தேங்க்ஸ்
என்ன பாராட்டினதுக்கு அப்படின்னு ஹீ பக்கத்துல போயிட்டு இருக்கான். யாங்குக்கு கடுப்பா இருக்கு. அடுத்து மத்தவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் டீ ஃபேமிலி, நாங்க எப்படிங்க அவங்க கூட போட்டி போட முடியும்? அவங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது. இதுக்கு எப்படி எங்க தப்பாகும் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பை அடுத்து வரான். பரவாயில்ல, ஃபிளேவர் நார்மலா இருக்கு, ஆனாலும் இது வந்துட்டு ஒரு மீடியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிடுறா. பை, நான் ஒரு 3 மாசமா உங்களை பாக்கணுங்கிறதுக்காக இதை கத்துட்டு இருக்கேன், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பையன் எப்படி வந்து கத்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரிதான் அக்கறை இருக்க யாரா இருந்தாலும் கத்துப்பாங்க. இந்த பையனோட டீ பொடிய வேணா பாருங்கன்னு சென்பா எல்லாருக்கும் காட்ட சொல்லிட்டு இருக்கா. என்ன 3 பேர் தான் தேறி இருக்காங்க, அவ்வளவுதானா? இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே யான் இருக்காரு. அவரு 4வது ஆளு. அவருக்கு இந்த போட்டி எல்லாம் தேவை கிடையாது. இத மீறி பேரெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சென்பா பாக்குறா. உங்களோட காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எங்க வேலைக்கார ஆளுங்க உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க. இப்போ இந்த 4 பேர் தான் ஃபைனல் கண்டஸ்டன்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாய் வரான், கையில டீ எடுத்துட்டு. ஜின்லாய் அழகா மேக்கப் பண்ணிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரத பாக்க, என்னது இது, அந்த வேலைக்கார பையனா இது அப்படின்னு ஷென்பாவோட மத்த சிஸ்டர்ஸே ஷாக் ஆயிடுறாங்க. இது வந்துட்டு வென் இருக்கார்ல, அவர் எடுத்துட்டு வந்தது. அவர் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கதால நான் கொண்டு வந்திருக்கேன்னு ஜின்லாய் சொல்றான். அவனே கொண்டு வந்துட்டு போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷென்பா பாக்குறா, என்ன ஒரு வாசம், ஓவரா ரோஸ்ட் ஆயிருக்கு, ஆனாலும் டாப் குவாலிட்டின்னு சொல்ல உடனே பக்கத்துல இருந்துட்டு நம்ம யான் இருக்கான்ல அவனும் செக் பண்ணி பாக்குறான். டாப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு உண்மையாவே கடவுள் கிஃப்ட் கொடுத்திருக்காரு போல, இந்த அளவுக்கு பக்காவா கத்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே டீ பவுடர் ரெடி பண்ணிருக்கீங்கன்னு யான் பாராட்டுறான். இந்த பாராட்டி எல்லாமே எனக்கு வராது, வெண்ணுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் ஓவரா நின்னுக்கிறான். அப்போ 5 ஆளுங்களா மொத்தம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேக்குறா. எனக்கு என்னவோ 5 மாதிரி தெரியல, 6 மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்லாயமும் அத்தனை பேரும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க எல்லாரையும் போட்டிக்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஷென்பா சொல்லிட்டு இருக்கா. நீங்க தான் ஃபைனல் லெவலுக்கு போறீங்கன்னு. ஜின்லாய் அங்க இருந்து வந்ததுமா அந்த வீட்டு பாட்டியோட அசிஸ்டன்ட் இருப்பால அந்த லேடி கூப்பிடுறா. யார கேட்டு நீ தோட்டத்துக்கு போன, உனக்கு போறதுக்கு யாரு பெர்மிஷன் கொடுத்தது, நீ வேலைக்காரன் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இல்லங்க, சில நேரத்துல அவசரம் வந்துச்சுன்னா செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். என்கிட்ட எப்படி பேசுறதுக்கு பெர்மிஷன் யார் கொடுத்தது அப்படின்னு அந்த லேடி கடுப்பாக, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஷென்பா அந்த இடத்துக்கு வரா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.